விருச்சிக ராசிக்கு வெற்றி, தனுசு ராசிக்கு பொறுமை. உங்கள் உடன்பிறப்புகளுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நல்ல காரியம் நடத்தி வைக்கும். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று கரிநாள். கரிநாள்னா சூரியன் உக்கிரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இதே தேதி 28ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் மாசி. இன்றைய சூரிய உதயம் 7:28க்கு, சூரிய அஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி வளர்பிறை துவாதசி முடியும் நேரம் இன்று இரவு 11:13க்கு. அதன் பிறகு திரியோதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 12:05க்கு. அதன் பிறகு பூசம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:56 மதியம் 12:56 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:23 7:23 வரை. தொடர்ந்து 7:23 8:53 வரை. ராகு கால நேரம் காலை 10:26 11:56 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:56 4:24 வரை. கூலிகன் காலை 7:27 8:57 வரை. சந்திராசம ராசி. இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் இன்று காலை 6:22க்கு முடிவடைந்து, அதே வேளையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு அலைச்சல், ரிஷப ராசிக்கு நிம்மதி, மிதுன ராசிக்கு பாராட்டு, கடக ராசிக்கு அமைதி, சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு லாபம், துலாம் ராசிக்கு செலவு, விருச்சிக ராசிக்கு வெற்றி, தனுசு ராசிக்கு பொறுமை, மகர ராசிக்கு பரிவு, கும்பராசிக்கு பணிவு, மீன ராசிக்கு ஓய்வு. தொடர்ந்து நம்ம மகர ராசிக்கு சனி பெயர்ச்சியின் பலன்கள் பார்ப்போம். மகர ராசிக்கு அவர் 3ஆம் இடத்துல வர்றாரு. சனி பகவான் 3ஆம் இடத்துல நல்ல பலன்களையே தருவார். சரிங்களா? இவர்களுக்கு 4 கால் பிராணிகளால் ஆதாயம் உண்டாகும். அதாவது ஏற்கனவே மாடு ஆடு வளர்க்குறவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பொதுவாக 4 கால் பிராணி என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அஷ்டலட்சுமி கடாட்சியமும் ஏற்படும். இவர்களுக்கு 2.5 வருட காலமும் நல்ல ஒரு காலமாக இருக்கிறது. பெரிய யோகங்கள் எல்லாம் இவர்களுக்கு. நீங்கள் முடிந்த காலத்திலே அது எப்படி நடந்து கொண்டீர்கள், என்ன மாதிரியான புண்ணியங்களை சேர்த்து கொண்டீர்கள் என்பதற்கெல்லாம் சனி பகவான் இந்த 3லே உங்களுக்கு பலன்களை கொடுக்கவிருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் நிறைய தான தர்மங்கள் செய்து நிறைய புண்ணிய காரியங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் இந்த கடந்த காலங்களிலே நிச்சயமான பலன் உங்களுக்கு அவார்ட் கொடுப்பார் அவர். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த சனி பயிற்சி 2.5 வருட காலம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உடன்பிறப்புக்கு, அதாவது உங்கள் உடன்பிறப்புகளுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நல்ல காரியம் நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டங்களும் இது. இவர்களுடைய எப்படிப்பட்ட வலிமையான பகைவர்கள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களிலே அவர்களை வெல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பூரண சுகம், அதாவது சனி பகவான் 3இல் உங்களுக்கு பூரண நலம், பூரண சுகத்தை கொடுக்கிறார். சந்தோஷமாக இருங்க. நிச்சயமாக நீங்கள் ரொம்ப நல்ல காரியங்கள் செய்து கொண்டு வந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் தருவார். அடுத்தது நாளைய பதிவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். மற்ற ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.